الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين صدق الله العظيم. عن عمر بن الخطاب رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه أو كما قال عليه الصلاة والسلام. أخرجه البخاري في باب كيف كان بدء الوحي. கணிதத்துக்கும் பெரும் மதிப்புக்குரிய அன்பார்ந்த சகோதரர்களே, எங்களை படைத்து பரிபாலிக்கக்கூடியவன் அல்லாஹ். அவன் கடவுள் கிடையாது. அல்லாஹ் கடவுள் அப்படின்னு சொன்னீங்கன்னா கடவுளுக்கு ப்ளூரல் இருக்குது, பகுவச்சன கடவுள்கள். அல்லாஹ்வுக்கு பகுவச்சன கிடையாது. அல்லாஹ் அல்லாஹ். இறைவனும் கிடையாது. என்றால் இறைவன் இறைவி பெண்பாலிக்குது. அல்லாஹுக்கு பெண்பால் கிடையாது. காட் அல்லாஹுக்கு காட் என்று சொல்றது இல்லை. ஏன்னா காட் காட் ப்ளூரல் இருக்குது. அல்லாஹ் அல்லாஹ் தான். அந்த வார்த்தை அது ஜலாலியத்துடைய ஒரு வார்த்தை. அது உள்ளங்கள்ல போயிட்டு படுற வார்த்தை. அது மொத்தமாக வாய்க்குள்ளிருந்து வெளியாகிற வார்த்தை. காட் காட் இறைவன் கடவுள். அல்லாஹ் என்று சொல்லி பாருங்க. அல்லாஹ் அல்லாஹ் இந்த உதரிடம் படாது. அல்லாஹ் மொத்தமான வார்த்தை. அதனாலதான் ஹதீஸ்ல வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு பிள்ளை பிறந்து அந்த பிள்ளை வளர்ற அந்த காலம் முதலாவது பேசுவேன் உள்ள பேசுறதானே ஆரம்ப வார்த்தை அது அல்லாஹ் என்று வெளியாக இருக்கின்றா அந்த உம்மை வாப்பம் சொர்க்கவாதி அப்படின்னா. ஒரு புள்ள பிறந்து முதலாவது வார்த்தையே அல்லாஹ் என்று வெளியாக இருக்கின்றா பேசுற காலத்துல உம்மா வாப்பம் சொர்க்கவாதி. ஒரு புள்ளையோட உள்ளத்துல இருந்து வாயில இருந்து ஒரு வார்த்தை வெளியாகிறதாக இருந்தா அல்லாஹ் என்ற அந்த வார்த்தை அது எப்படி வெளியாக? சும்மா புள்ளைகளோட வாயிலிருந்து எப்படி வெளியாக எழுமா? புள்ள அதை கற்பனை பண்ணி வெளியாக்குமா? எங்களோட உள்ளம் நீங்கிட்டானே. எங்களோட உள்ளம் 3 வகையாக இருக்குது. பொதுவாக அதை ரிசர்ச் பண்ணினீங்கன்னா அது மார்க் அடிப்படையில தீனுடைய அடிப்படையில நிறைய அது சம்பந்தமான விஷயங்கள்லாம் இருக்குது. நான் அதெல்லாம் பேசல. சிம்பிளா உங்களுக்கு விளங்கி கொள்றதுக்கு ஒன்று இருக்குது கான்சியஸ், இன்னொன்று இருக்குது அன்கான்சியஸ், இன்னொன்று இருக்குது சப்கான்சியஸ். அப்படி சிங்களத்துல விஞ்ஞானே பெறவிஞ்ஞானே அவிஞ்ஞானே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பொதுவாக நாங்க பேசுற இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கான்சியஸ் அது அதுல இருந்து தான் நாங்க பேசுறது. அன்கான்சியஸும் சப்கான்சியஸும் என்ன செய்யும்டா உள்ளத்தில் அதை பதுக்கி வச்சுக்கொள்ளும், உள்ளுக்கால வச்சுக்கொள்ளும். அது உடனே வெளிப்படாது. இப்ப ஒரு த்ரெட் ஒன்று நீங்க பார்த்திருப்பீங்க. என்னன்னு சொன்னா ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன், மானசிக ஆசத்திய ஸ்ட்ரெஸ் அதிகமான இடத்துல சரியான ஸ்ட்ரெஸ் ஆயிடுது. அதுல சிலவங்க குழப்பி கொண்டிருக்கிறாங்க. டிப்ரெஷனுக்கும் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் மத்தியில வித்தியாசம் தெரியாம
பொதுவா வெளியில நான் சயின்டிபிக்கலா பேசுறேன். அப்ப அந்த வார்த்தைகள் உள்ளத்துல போயிட்டு பதிஞ்சு அது ஞாபகம் வரத்துல ஸ்ட்ரெஸ் உண்டாக்குற அல்லாஹ்வுடைய ஏற்பாடா இருக்கும். அது தொடரா போகத்துல டிப்ரெஷனுக்கு கொண்டு போயிட்டு சேர்க்கிறது. டிப்ரெஷனுக்கு வந்தோடனே தான் தற்கொலை முயற்சிக்கு போறது. ஸ்ட்ரெஸ்ல தற்கொலை முயற்சிக்கு போறது இல்லை, டிப்ரெஷன்ல தான் தற்கொலை முயற்சிக்கு போறது. அப்ப இது உள்ளத்துல இருக்கக்கூடிய தாக்கு. ஹதீஸ்ல அன்றைக்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது என்ன? எங்க உள்ளத்தை காட்டினாங்களே, இதா தலுஹத் தலுஹ சாயிரு ஜஸதிஹி வ இதா ஃபஸதத் ஃபஸத சாயிரு ஜஸதிஹி அலா வஹியல் கல்ப் ஃபஅஷார இலா ஸத்ரிஹி. ஹதீஸ்ல வருது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்தை காட்டினாங்க 3 முறை. யாருடைய உள்ளம் சீராக இருக்கோ முழு உடம்புமே சீராகும், யாருடைய உள்ளம் கெட்டு வைத்திருக்கோ முழு உடம்புமே கெட்டு வைத்திடும். அது எவ்வளவு பெரிய ஒரு நுணுக்கமான ஒரு விடயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. உள்ளத்தோட சம்பந்தப்பட்டதுதான் எல்லாமே, எங்கட எல்லாமே உள்ளத்தோட சம்பந்தப்பட்டதுதான். எங்க நாங்க பேசுறது, எங்கட நடத்தைகள், எங்கட அனைத்து செயற்பாடுகளும் எல்லாமே உள்ளத்தோடு. அதனால்தான் ஹார்ட் சர்ஜரியில ஹார்ட் வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்றாங்களே, ஹார்ட்டை மாத்துறாங்களே, இது எல்லாத்துலயும் நிறைய அந்த பாயிண்ட் டு பாயிண்ட் பார்த்து அந்த ஃபிட் பண்றதுக்குரிய காரணம் மாறிக்கீறி பேசுறதுன்னு சொன்னா நிறைய பிரச்சனைகள் உண்டாகிடும். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு அல்லாஹ் அந்த அளவுக்கு நுணுக்கமாக வச்சிருக்கிறான். குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறானே, லஹும் குலூபுன் லா யஃகஹூன பிஹா அம்மலா குலூபிஹிம் அக்ஃபாலுஹா. அவர்களுக்கு உள்ளம் இருக்கிறது, அதனால் அவர்கள் சிந்திக்கிறார்கள் இல்லையே, அவருடைய உள்ளங்கள் பூட்டு போடப்பட்டிருக்கிறதா, அவர்கள் அதை பத்தி யோசிக்கிறார்கள் இல்லையே. பாருங்க, உள்ளதுதான் டார்கெட் பண்ணி அல்லாஹ் சொல்றான். ஆனா திங்கிங் பவர் அது உள்ளமா மைண்டா? திங்கிங் பவர் உள்ளமா மைண்டா? குர்ஆன் சொல்லுது உள்ளது. லஹும் குலூபுன் லா யஃகஹூன பிஹா. அவர்களுக்கு உள்ளம் இருக்கிறது, அவர்கள் அதன் மூலமாக சிந்திக்கிறார்கள் இல்லை. அம்மலா குலூபிஹிம் அக்ஃபாலுஹா. அவருடைய உள்ளங்களுக்கு பூட்டு போடப்பட்டிருக்கிறதா, யோசிக்கிறாங்க இல்ல, சிந்திக்கிறாங்க இல்ல. அப்ப திங்கிங் பவர் மைண்டா அல்லது ஹார்ட், எங்களோட உள்ளமா? இது பெரிய ஒரு ரிசர்ச் ஒன்று நடந்துச்சு. அந்த ரிசர்ச் உடைய ஆரம்பத்துல 1989 டாக்டர் பவுல் என்ன சொன்னான்? இது குர்ஆன் தவறான ஒரு கருத்தை சொல்லிக் கொண்டிருக்குது. குர்ஆன் சொல்றது பிழை. ஏண்டால் திங்கிங் பவர் அது ஒரு அவனுடைய சிந்தனையில இருந்து உண்டாகிறது, உள்ளத்தோடு அதுக்கு சம்பந்தம் கிடையாது. ஒரு பெரிய ஒரு டாக்டர் இப்ப திருப்பி இது போஸ்ட் பண்ணத்திலே அவனுக்கு ஒரு வேகம் ஒன்று வந்துச்சு, நான் இதை ரிசர்ச் பண்ணணும், இதை ரிசர்ச் பண்ணி மக்களுக்கு குர்ஆனுடைய தவற காட்டணும். நவுதுபில்லாஹி மின்னா. அதுக்கு பின்னால்தான் கிட்டத்தட்ட 20 வருட காலமான அவனுடைய முயற்சி, பெரிய ஒரு ரிசர்ச் எழுதி போட்டிருக்கிறாங்க. 23 பேஷண்ட் ஹார்ட்ட சர்ஜரி பண்ணின, டிரான்ஸ்பிளான்ட் பண்ணின, மாத்தின 23 பேஷண்ட்ல எடுத்து முழுமையான முறையில ஒவ்வொருத்தராக ரிசர்ச் பண்ணினான். கிட்டத்தட்ட அவனுடைய அந்த ஒரு கணக்குன்னு சொல்றான், கோடிக்கணக்கான ரூபாய்கள். முழு ரிப்போர்ட்டையும் எடுத்து செய்ய வேண்டிய அந்த இதுல அதுக்கு பின்னால 23 ரிப்போர்ட்டையும் அவன் சொல்லி காட்டுறான். சொல்லி காட்டிட்டு 2002 சொல்றான், நான் மிகப்பெரிய ஒரு தவறு செஞ்சிட்டேன். சிந்தனா சக்தி இட் இஸ் நாட் ஃப்ரம் மைண்ட், இட் இஸ் ஃப்ரம் ஹார்ட். அது உள்ளத்தில் இருந்துதான் இருக்குது. குர்ஆன் 100% உண்மை அப்படின்னு சொல்லி அவனோட ரிசர்ச் இருக்குது முழுக்க. டாக்டர் பவுல்ன்ற அந்த இதுல நீங்க தேடி பாருங்க. 23 பேஷண்டை கொண்டு வரான். 18 வயசு ஒரு பொம்பளை புள்ளையோட ஹார்ட் சர்ஜரி, 18 வயசு ஒரு பொடியண்ட ஹார்ட் சர்ஜரி. அந்த பொடிய மௌத்தாகத்துல அதை எடுத்து இந்த பொம்பளை புள்ளைக்கு புறத்தினத்துக்கு பின்னால் அந்த புள்ளையுடைய அட்டிடியூட்ல சேஞ்சஸ், அந்த புள்ளையோட நடத்தையில சேஞ்சஸ், அதுக்கு பின்னால பேரண்ட்ஸ் மார எடுத்து அவன் கேட்கிறான் கேள்விகள் புள்ளையோட மாற்றங்களை பத்தி. மியூசிக்ல கிளாசிக் மியூசிக்க பத்தி, பொடியன் கிளாசிக் மியூசிக் வாசிச்சான்.
ஆனா இந்த புள்ளைக்கு கிளாசிக் மியூசிக்க பத்தி அறிவே இல்லை, ஆனா கிளாசிக் மியூசிக்ல இந்த புள்ள நல்ல இன்ட்ரெஸ்டா இருக்கிறது. இப்படி அவங்களோட வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை பார்த்ததை அப்படியே கொண்டு வந்து சொல்றான், உள்ளம் அதுதான் அடிப்படை. நான் தவறு செஞ்சிட்டேன். குர்ஆன் உண்மையானது. 1400 வருடங்களுக்கு முன்னால அல்லாஹ் சொன்னது சிம்பிளா நாங்க யாரும் பார்க்கவில்லை, ரிசர்ச் பண்ணவில்லை, யோசிக்கவில்லை. இவன் கோடிக்கணக்கான ரூபாய்களை கொடுத்து ரிசர்ச் பண்ணி கடைசிக்கு வந்து குர்ஆன் தான் உண்மை அப்படின்றான். இந்த உள்ளம் அந்த அளவு தூரத்துக்கு முக்கியமான ஒரு ஃபண்டமெண்டல் பேசிக் ஒரு அடிப்படையான ஒன்றுதான் இந்த உள்ளம். எங்கட எல்லா பிரச்சனைகளுக்கும் மாற்றங்களுக்கும் எங்கட நடத்தைகளுக்கும் எமோஷன்ஸ் இருக்குது, உணர்வுகள், எமோஷனல் எஃபெக்ட். இன்னைக்கு நிறைய ஆட்களை தாக்குறது இதுதான். நல்லா மாஷா அல்லாஹ் ஜமாத் போனாரு, 4 மாசம் போனாரு, வருஷம் 4 மாசம் போறாரு, பக்குவமா இருக்கிறாரு, 3 நாள் ஜமாத் போறாரு, மஹல்லா வேலை செய்யறாரு. ஆனா கோபம் இவர் வர கோபத்தை அடக்கலாமே இவருக்கு, அதே கோபத்தோட தான் நீக்கிறாரு இவர். இன்னும் எவ்வளவு நாளா ஜமாத் போறீங்க நீங்க, இன்னும் கூட கோபத்தை அடக்கலாம் இருக்குது. எமோஷன் அது இங்கிருந்து வெளியாகிற அந்த எமோஷனல் எஃபெக்ட் அதை மாத்துறது, அதுக்குரிய பயிற்சி எல்லாம் இருக்குது. இங்க நடக்கிற அந்த குறைபாடுகள் தான் அது வெளிவாரதுல ஏற்படக்கூடிய மாற்றங்களாக இருக்கு. சிம்பிளா உங்களுக்கு விலை கொள்வதுக்கு நான் அந்த சொல்றேன். வீடுகள்ல பிரச்சனை போகும், ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப்களுக்கு மத்தியில பிரச்சனை போகும். ஒரு கட்ட மரத்துல வைஃப் வெறுத்து போவா, ஹஸ்பண்ட வேலையில செஞ்சு கொடுக்க மாட்டா, கோபத்தில் இருப்பா, வெறுப்போட நடந்து கொள்வா. ஹஸ்பண்ட் கொஞ்ச நாள் போகத்துல வைஃபோட வெறுப்பா நடந்து கொள்வா. என்ன நடந்துச்சு அதை பத்தி சொல்ல தெரியாது, ஆனா ஒரு ஜாதி வெறுப்பு ஒன்று உண்டாகுது, கோபம் ஒன்று உண்டாகுது. என்னடா இப்படியான வாழ்க்கை, ஏன் முந்தைய மாதிரி கேர் இல்ல, கணக்கெடுக்கிறது இல்ல, முந்தைய மாதிரி நடக்கிறது இல்ல. 2 சைட்லயும் நடக்கும் நிறைய. சின்ன பிள்ளைகளை பாருங்க, எதிர்த்து பேசி அதுக்கு பின்னால கோபம் 13 வயது 14 வயது 15 வயது இப்பீக்கிற வாலிபர்கள் கடுமையா கோபப்படுவாங்க. எங்க மேனேஜ்மெண்ட் இப்ப அவங்களும் செய்ய வேண்டிய ஒரு நிலைமை. எப்படி இபேம உண்டாகிறதா? அது அல்லாஹ்வுடைய அற்புதமான ஏற்பாடு. மார்க்கம் எங்கட தீன் எங்கட ஷரியத் அந்த அளவு தூரத்துக்கு எங்களுக்கு தெளிவான முறைகளை காட்டி தந்திக்குது. நாங்க அதை பத்தி யோசிக்கிறது இல்லை. தீன் ஷரியத் அதை பத்தி எங்களுக்கு பெருசான யோசனையும் இல்லை. இது வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் வினையுங்க வாலிபர்கள். தீன் இருக்குது என்னோட வாழ்க்கையில பீஸ்ஃபுல் மைண்ட், ஹாப்பினஸ், என்ஜாய்ஃபுல் லைஃப், சந்தோஷம் எல்லாமே அல்லாஹ் வச்சிருக்கிறான். இதுலதான் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு போறதுக்கும் தேவையில்ல, டிப்ரெஷனுக்கு போறதுக்கும் தேவையில்ல. அல்லாஹ் இந்த தீன்ல சரியாக நாங்க மார்க்கத்தை விளங்கி நடப்போமாக இருந்தா அதுட அந்த தாக்கம் வாழ்க்கையில செழிப்ப உண்டாகும், நிம்மதியா உண்டாகும். இங்க ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ஏன் இந்த நிலைமைக்கு போறாங்க, பிள்ளைகள் ஏன் இந்த நிலைமைக்கு போறாங்க? உள்ளத்துல அடக்குற மாப்பிள்ளையோட ஒரு பிரச்சனைய பார்த்துட்டு சொல்லி கேட்கறல, இப்ப உள்ளத்துக்கு அடக்குற யாரு? மனைவி அடக்குறா. இப்ப 2வது பிரச்சனையும் அடக்குறா. இதுதான் போயிட்டு சப்கான்சியஸ்ல பதியுற, அன்கான்சியஸ்ல பதியுற. அதனாலதான் உள்ளத்துல ஏதாவது வந்தா உடனே பேசணும். இங்க வாங்க, உங்களோட இந்த செயலால் எனக்கு மனசு கஷ்டமா இருக்குது, சிரமமா இருக்குது, கொஞ்சம் உங்களோட நான் பேசணும், வாங்களே, உட்காருங்களே, நாங்க ஷேர் பண்றேன், அதை கேளுங்க. ஹஸ்பண்ட் அந்த நேரத்தில் டைம் கொடுப்போம், சொல்லுங்க அப்படி நடந்துச்சா, நான் அப்படி கோபமா நடந்தேனா, சரி ஓகே என்ன மன்னிச்சுவோங்க, சப்ஜெக்ட் க்ளோஸ். ஆனா இந்த கையில பேசல, பேச விட்டுறது இல்லை ஹஸ்பண்ட்மார். சொன்னதுதான், அதுகள் ஒன்றும் இருக்கக்கூடாது. இப்ப இதே அட்டிடியூட் அண்ட் மாரலிட்டி லைஃப் ஸ்டைல் பிள்ளைக்கு வரும். நாங்க அதுக்கு பிறகு போட்டு தடமாறுறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆச்சரியமான நிலைமை பாருங்க. தாயிஃப்ல போயிட்டு அங்க பிரச்சனை நடக்குது, அடிக்கிறாங்க கல்லால, உட்கார்ந்தாங்க. வந்து உட்கார்ந்து கவலையோட, யாராவது என்னுடைய நண்பர் இருந்தா அவரோட எந்த சப்ஜெக்ட் எல்லாம் ஷேர் பண்ணிடுமே, உள்ளத்துல அவ்வளவு கவலை.
நான் வந்திருக்கிறேன் மார்க்கெட்ட சொல்ல. மோர் தென் 80 கிலோமீட்டர். இந்த காலத்தை பொறுத்தவர்கள் 80 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு உறவினர்கள் வெளியே போட்டிக்கிறாங்க, கல்லால் அடிச்சாங்க, ரத்தம் ஒடிஞ்சு காலில் செருப்போடு ஒட்டப்பட்டிருக்குது, கவலையோட இருக்கிறாங்க. யாராவது என் உள்ளத்தில் இருக்கிறத பேசுறது கிடைச்சா நான் அவரோட எல்லாத்தையுமே பேசுவேனே, அந்த கவலை உள்ளத்துல வருது. அல்லாஹ் என்ன செய்யறான்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அனுப்புறான். நீங்க போங்க மக்கால போயிட்டு கொஞ்ச நாள், ஒரு கிழமை, ஒரு 6-7 நாள் வந்து காலை பிடிச்சி தடாவுறாங்க. கால பின்பகுதி இந்த அடிப்பகுதிக்குது, அதை பிடிச்சி தடாவுறாங்க. சலாசலில் உட்கார்ந்தாங்க. யாரு சொன்னாங்க? நான் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்திருக்கிறேன், ஜிப்ரீல். என்ன செய்தி? நீங்க கவலைப்பட்டீங்களே தாயிப்ல, யாராவது இருந்தா ஐ கேன் ஷேர் ஆல் சப்ஜெக்ட், உள்ளத்தில் இருக்கிறது எல்லாம் ஷேர் பண்ணேலும் உண்டு. அல்லாஹ் உங்களை கூட்டிட்டு வர சொன்னான். அதுதான் மேராஜ். அங்க போனதுக்கு பின்னால மேராஜ்ல அல்லாஹ்வுடைய நெருக்கம், ஃபகாப கௌசைனி அவ் அத்னா, இந்த வில்லுக்கு தானே அம்ப ஏவக்கூடிய வில்லு ரவுலா இருக்கும், அந்த 2 பகுதிக்கு தானே அந்த 2 பகுதி, இதை விட நெருக்கமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். என்ன பேசினாங்க, என்ன கலைச்சாங்க, இதுவரையில யாருக்கும் தெரியாது. உள்ளத்தில் இருக்கிறத வெளியில கொடுத்தாங்களா, அல்லாஹ் ஆறுதல் சொன்னானா, யாருக்குமே தெரியாது. அந்த இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வும் என்ன பேசினாங்க அப்படின்றது. கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, அதுக்கு பின்னால உலகத்துக்கு வந்தாங்களே, அதுதான் அவங்களுடைய தாவத்துடைய வேகம், இந்த ஜோஷ். அதுக்கு பின்னால முன்னுக்கு நேரத்தோடு இருந்ததுதான். ஆனா தெளிவான முறையில அந்த உழைப்புல, தாவத்துடைய உழைப்புல ஈடுபட்டாங்க. மேராஜுடைய அந்த பயணத்திலிருந்து திரும்பி வந்ததுக்கு பின்னால ஃபகாப கௌசைனி அவ் அத்னா, அந்த நேரத்துல அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பேசினான். இதுவரையில யாருக்கும் தெரியா, கியாமத் நாள் வரையில யாருக்கும் தெரியாது. அந்த 2 பேருடையும் அல்லாஹ்வுடைய அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பேச்ச உள்ளத்தில் இருந்து வெளியில சொன்னாங்க. இருக்கேன், இதுதான் அந்த உள்ளம் என்றது. அவ்வளோ ஒரு முக்கியமான. பேச விடுங்க, வயசுக்கு பேச விடுங்க, நீங்க பேசுங்க, தொடர்ந்து சொல்லி கேட்கிறா இல்ல, இப்ப நான் பொறுமையா இருக்கிறேன் இல்ல சொல்லுங்க, மனசுல இருக்கிறத வெளியில் விடுங்க. பிள்ளைகளை பாருங்க, 7 வயசு 8 வயசு ஆபத்திலே எதிர்த்து பேசும், எதிர்த்து வாயபத்து எதிர்த்து பேசாது சொல்லாதீங்க. அந்த புள்ளட அல்லாஹ் வச்சிக்கிற நிலைமையே அதுதான். பேசி முடிக்கட்டும். 10 வயசு ஆபத்துல பேசி முடிப்பாரு. அதுக்கு பிறகு அல்ஹம்துலில்லாஹ், ஓபன் ஹார்ட், எந்த பிரச்சனையும் இல்ல, எந்த உம்மா எந்த வாப்பா உள்ளம் சுத்தமாக இருக்கும். அந்த இந்த பிள்ளைக்கு நீங்க 7-8 வயசுல அந்த உள்ளத்துல வாரத்தை பேச விடாதனுடைய விளைவுதான் 9 வயசு பிள்ளைக்கு கவுன்சிலிங், 10 வயசு பிள்ளைக்கு கவுன்சிலிங், 11 வயசு பிள்ளைக்கு கவுன்சிலிங். ஆச்சரியமாக இருக்குது. உலக வரலாற்றுல 10-9 வயசுக்கெல்லாம் கவுன்சிலிங் கொடுக்கிறது இல்ல. ஆனா DSM-6 மென்டல் டிசார்டர், மென்டல் இல்னஸ் புத்தகத்துல 8-9 வயசுக்குள்ள இப்ப இந்த DSM-6ல வந்து பதிவா இருக்குது. 9-10 வயசுக்குள்ள கவுன்சிலிங் பண்றது வரலாற்றுல இருக்குல்ல. ஏன் தெரியுமா? இப்ப கொண்டு வந்திருக்கிற உம்மாம் பிஸி, வாப்பாம் பிஸி, வாப்பாம் ஜப்ல, உம்மாம் ஜப்ல, இந்த புள்ளைய பாக்குறதுக்கு யாரும் இல்ல, அந்த புள்ளையோட உள்ளத்துல இருக்கிறத பேசுறதுக்கு யாரும் இல்ல, கேட்கறதுக்கு யாரும் இல்ல. கவுன்சிலர்ஸ் வாங்க, நீங்க உட்காருங்க, கம்பல் பண்ணி ஸ்கூல்ல இருக்கு. இன்றைக்கு ஏன் கவுன்சிலர்ஸ் போட்டிக்கிறாங்க? கட்டாயம் ஒவ்வொரு ஸ்கூல்ல ஒரு கவுன்சிலருக்கு என்ன செய்யறவரு? இந்த மோட்டிவேஷன் தான், இந்த அவேர்னஸ் தான். பயப்படாதீங்க, ஒண்ணு யோசிக்காதீங்க, உள்ளத்தை நல்ல தெளிவா வச்சுக்கோங்க, உள்ளத்துக்கு இதெல்லாம் எடுக்காதீங்க, உள்ளம் அப்படித்தான், நீங்க அதை ஒன்னும் யோசிக்காதீங்க. உண்மை செய்ய வேண்டிய வேலை, வாபஸ் செய்ய வேண்டிய வேலை, அணைச்சு கொண்டு இறக்கமா ஹீட்டை டிரான்ஸ்பர் பண்ணி அந்த உள்ளம் கெட்டு வைத்ததுனால, உள்ளத்துல இன்றைக்கு நிம்மதி இல்லாததுனால, உம்மாவுக்கு பேச டைம் இல்லாததுனால தள்ளி கொடுத்து வச்சிருக்கிறான். இந்த ஒருத்தர் மனோ உபதேசக வருண்,
மனோ உபதேசக வரும், மனோ சிகிச்சக வரும். கண்ணியமான அன்பான்னு சொல்லு, உள்ளத்துக்காக வேண்டி அதனுடைய எஃபெக்ட் தான், அதனுடைய தாக்கம் தான், அதனுடைய யோசனை தான் எல்லா இடத்திலும் அந்த பிரச்சனையை உண்டாக்குறது. அது உள்ளத்துல அடியில இருக்குது. வீட்டுக்கு போங்க, வயல கூப்பிடுங்க, உங்களோட பேசணும், எனக்கு கொஞ்சம் வாங்கலே, கொஞ்சம் டீப்பா ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் த ஹார்ட் நான் உங்களோட பேசணும், பேசுவோமே வாங்கலே, பேசுங்க பேசுங்க பேசுங்க, அதாவது பேச விடுங்க. எங்கெங்க எல்லாம் பிரச்சனை வருதோ யோசனை வருதோ அல்லாஹ் ஞாபகப்படுத்துங்க, அல்லாட சிந்தனையை கொண்டு வாங்க. அல்லாட ஏற்பாடப்பா அந்த நேரத்தில் யோசனை இல்லாம நடந்துட்டேன், மன்னிச்சுவங்களே. ஹார்ட் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் த ஹார்ட், அந்த உள்ளம் தான், அதனுடைய எமோஷன் தான் தாக்கத்தை உண்டாக்குறது. அதுதான் வெளியில வாரது. கோபத்துல இப்படி கோபப்படல, இப்படி முகத்துல பாயல்ல, இப்படி யோசனைக்கல்ல இவருக்கு ஏன் இப்படியா, அதுதான் உள்ளத்திலிருந்து அப்படியே வெளியில தூங்கி போடுறது. இதுதான் அந்த புல்ல அல்லாஹ் என்ற வார்த்தையை வெளியாக்குற இடம். எது? அந்த புல்ல ஒண்ணுமே தெரியாது, உம்மா வாப்பா உட்கார வச்சுக்கொண்டு துவாவை ஓதுறாங்க, குரான ஓதுறாங்க. துவாக்கல்ல குரான்ல இருக்கக்கூடிய முழு அந்த வார்த்தைகளையும் சென்டென்ஸ்லையும் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் ஜலாலியத்தான வார்த்தை, அல்லாஹ். அல்லாஹ் புல்ல கேட்டுக்கொண்டிருக்குது, சவுண்ட் வருது, எல்லாம் போகுது. ஆனா இந்த ஜலாலியத்துடைய வார்த்தை மட்டும் அன்கான்சியஸ்ல போயிட்டு பதியுது பதியுது பதியுது. 24 மணித்தியாலமும் எங்களோட வாழ்க்கையை நாங்க எப்படி கழிக்கணும், எங்களோட துவாக்கள் எப்படி அமையணும், எல்லாமே ஹதீஸ்ல எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன? 24 மணித்தியாலமும் நாங்க காலையில எழும்புறோம், அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா வ இலைஹின் நுஷூர், அல்லாஹ்னு சொல்லி கொண்டு நாங்க எழும்புறோம். அதுக்கு பின்னால நாங்க டாய்லெட்டுக்கு போறோம், அங்கே நாங்க போறதுக்கு முன்னால துவாவை ஓதுறோம், உள்ள இருந்து வெளியில வாரோம், அப்பே துவாவை ஓதுறோம், அல்லாஹ் அப்படின்றோம். அதுக்கு பின்னால போயிட்டு வாஷ் பண்றோம், wudu செய்யறோம், அங்கே அல்லாஹ்னு சொல்லி சொல்றோம். வந்து ட்ரெஸ் பண்றோம், அங்கே அல்லாஹ்னு சொல்லி சொல்றோம். சாப்பாட்டுல உட்கார்ந்தோம், தின்றதுக்கு முன்னாலே அல்லாஹ்ன்றோம், தின்று கொண்டு இருக்கத்திலே அல்லாஹ்வுடைய ஞாபகம், தின்று முடியறதுக்கு பின்னாலே அல்லாஹ்வுடைய ஞாபகம். அதுக்கு பின்னால வீட்டை விட்டு வெளியில இறங்குறோம், அப்பே அல்லாஹ்வுடைய ஞாபகம். ரோட்ல போய் கொண்டிருக்கிறோம், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அங்கேயும் அல்லாஹ்வுடைய அந்த ஞாபகம், அல்லாஹ்வுடைய சிந்தனை. ஏதாவது நல்லதை பார்த்தோம், அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹ். ஏதாவது மனசுக்கு கவலை வருது, பார்த்தோன்னே இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், தும்மல் போகுது தும்மல் போகுது, அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். கேட்கிறவர் யர்ஹமக்கல்லாஹ், அதுக்கு பின்னாலே ஒரு மருவா யஹ்தீகுமுல்லாஹ், அங்கே அல்லாஹ் அங்கே அல்லாஹ். பிசினஸ் செய்றோம், தொழில் செய்றோம், அல்லாஹ்வுடைய சிந்தனை, அல்லாஹ்வுடைய ஞாபகம், அந்த டைம் டு டைம் அல்லாஹ்வுடைய அந்த பிரஸ்தாபம் ஒவ்வொரு இடத்துல வரத்திலே. அதுக்கு பின்னால திருப்பி வீட்டுக்கு வாரோம், வரக்கூடிய நேரத்திலையும் மருவா வீட்டுல வந்து நின்று அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, வீட்டுக்குள்ள என்டர் ஆகிறோம். அதுக்கு பின்னால அதே ரொட்டேஷன், டாய்லெட்டுக்கு போறதுக்கு முன்னால அல்லாஹ், வெளியில வந்ததுக்கு பின்னால அல்லாஹ், அதுக்கு பின்னால டிரெஸ் கலரில் பொந்த டிரெஸ் கொடுக்கிறோம், அங்கே அல்லாஹ். சாப்பிடுறதுக்கு உட்கார்ந்தோம், அங்கே அல்லாஹ். அதுக்கு பின்னால சாப்பிட முடிஞ்சோம், அங்கே அல்லாஹ். படுக்கிறதுக்கு போறோம், அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வ அஹ்யா, முழுமையாக அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ். அந்த புள்ள பெட்ல இருக்குது, உம்மா வீட்டுல இருந்து கொண்டு ஓதுறா, அல்லாஹ்வுடைய அந்த திக்ர் அங்க நடக்குது. கால மாலையில பாதுகாப்பான துவா ஓதி ஊதுறா, அங்க கண்ணூருடைய துவாக்களை ஓதி ஊதுறா, குர்ஆன் எடுத்து ஓதுறா. இப்ப இந்த எல்லாத்தையும் அந்த புள்ள கேட்டுக்கொண்டிருக்குது. இந்த எல்லா வார்த்தைகளையும் இருக்கிற அந்த ஜலாலியத்துடைய வார்த்தை அல்லாஹ் 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 உள்ளத்துல போய் பதிஞ்சிருக்குது. அதுதான் ஒரு டிஃபரண்டான ஒரு அந்த ஜலாலியத்துடைய வார்த்தை. அல்லாஹ் என்ற அந்த வார்த்தைக்கு சமனான ஒரு வார்த்தை கிடையாது, ஒரு வார்த்தை கிடையாது. அலிபை இல்லாமலாக்குங்க, லில்லாஹ் லில்லாஹ், லாம இல்லாமலாக்குங்க, லஹு மா ஃபிஸ் ஸமாவாத்தி வ மா ஃபில் அர்த், அடுத்த லாம இல்லாமலாக்குங்க, ஹுவல்லாஹு அல்லதீ லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம்,
அலிப இல்லாமலாக்கி அப்பேம் அல்லாவின் பக்கம் தான் இஷாரா, லாம இல்லாமலாக்குங்க அப்பேம் அல்லாவின் பக்கம் தான் இஷாரா, அடுத்த லாமம் இல்லாமலாக்குங்க ஹா மட்டும் தான் இருக்குது, அதுவும் அல்லாவின் பக்கம் தான் இஷாராவானது, சைக்கிணையானது. அல்லாஹ் அவனுடைய பேரே அற்புதமாக ஆக்கியிருக்கிறான். அதுக்கு எல்லா லாங்குவேஜிலும் அல்லாஹ் தான், எந்த லாங்குவேஜிலும் அதுக்கு டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது. அரபிக் லாங்குவேஜ் உடைய திறமை இல்லைண்டா தான் டிரான்ஸ்லேட் பண்ணி கொண்டு தடமாறுவாரு, அந்த மீனிங்க கொடுக்கவே முடியாது. அதுதான் புள்ளட உள்ளத்துல தடமாறி 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 அந்த புள்ளட வாயிலிருந்து இப்ப வார்த்தை வரணும். அல்லாஹ் எங்கிருந்து? அது உள்ளுக்கு பதியப்பட்ட அந்த இடத்திலிருந்து, அந்த அன்கான்சியஸ்ல இருந்து வெளியில வருது. அல்லாஹ் உம்மா பாப்பம் சொர்க்கவாதி. ஏன்? ஆரம்பத்திலிருந்து. அதனாலதான் வாப்பாவிட உம்மா தீன்தாரி, அல்லாஹ்ட பயமுள்ள, தக்வா உள்ள, பேணுதலான. நீங்க கல்யாணம் முடிக்கத்திலே உங்களோட மனைவிய தீன்தாரியான பெண்ணை முடிச்சு வாழ்க்கையில நீங்க வெற்றி அடைங்க. ஏன்? அவளுடைய அந்த பிரதிபலிப்பு தான் இந்த புள்ளேட்டு உருவாகும். உம்மட தீன் புள்ளேட்ட பிரதிபலிப்ப உண்டாக்கும். உம்மட தீன் இல்லையா புள்ளைக்கு எதை பழக்குவா? உம்மட்ட தீன் இல்லையா புள்ளட வாழ்க்கை எப்படி மாறும்? புள்ளட சிந்தனை எப்படி மாறும்? புள்ளட நடத்தை எப்படி மாறும்? ஆரம்பத்தில் என்ன பேசுவா? அந்த வார்த்தைகள் அதெல்லாம் உபயோகிக்க ஆரம்பிப்பாரு. அல்லாஹ்ட சிந்தனை அங்க இருக்காது. கனிமான அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த ஜலாலியத்துடைய அந்த நிலைமைய அல்லாஹ் பிறந்ததுக்கு பின்னால அந்த உள்ளத்துல பதிய வைக்கிறான்டா, அதனுடைய அந்த யதார்த்தம் ஒவ்வொருத்தருடைய உள்ளங்கள்லையும் இது எங்கட அந்த தன்மைதான், அந்த நினைவுதான் உள்ளத்துல வரும். அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் இருக்கிறான், அவன் தான் சக்தி வாய்ந்தவன், அவனுடைய சக்தியை அப்பால் பட்டு எதுவுமே கிடையாது. இந்த சிந்தனை போக்கு எங்கட ஒவ்வொருத்தருடைய வாலிபர்கள, பெரியவங்களோட, பெண்களோட, ஆண்களோட எல்லாரோட உள்ளங்கள்லையும் அல்லாஹ் அவனுடைய அந்த நம்பிக்கை. இதனாலதான் திக்ர் செய்யறத பாருங்க. திக்ர் என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். தல ரெண்டே நாங்க ஆட்டி இல்லல்லாஹ் அப்படின்றோம். அது அசில் அந்த விருது என்ன தெரியுமா? தெரப்பி ஒன்று. நான் சொல்றேன் சயின்டிபிக்கலா தெரப்பி ஒன்று. அது இப்போ ஒரு சப்ஜெக்ட வந்து எங்களோட உள்ளத்துக்கு கொண்டு வர வைக்கிறதுக்கு நிறைய இப்ப ட்ரக் அடிக்டட், மோசமான பழக்க வழக்கங்கள் உள்ளவங்களோட அந்த பழக்க வழக்கங்களை வந்து வெளியில கொண்டு போறதுக்கு தெரப்பியில பாவிப்பாங்க சயின்ஸ்ல. இது எல்லாமே எங்களோட மார்க்கம், எங்களோட தீன், எங்களோட ஷரியத் சொன்னதுதான். லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அந்த யதார்த்தம் அடிப்படை உலூஹியத் அண்ட் ருபூபியத். நிறைவான அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் இது வந்து சாதாரண ஒரு விஷயம் ஒன்று இல்லை. जो ला कहा वो ला हुआ, उसमें भी वो ला हुआ, जुजला हुआ, कुल्ला हुआ, फिर क्या हुआ? अल्लाह हुआ, हाँ हुआ. லா லா அப்படின்னு சொன்னதுமே அந்த எல்லாத்தையுமே நாங்க வந்து நெகட்டிவ் ஆகிட்டோம். இல்ல 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 இல்ல. எந்த அளவுக்குண்டா லாண்டு சொன்னே जो ला को ला कहा वो ला हुआ, இல்ல இல்ல இல்ல. இப்ப லாண்டு ஒண்டிக்கிறே, லா அப்படின்னு அரபிக்ல அதிகிறே, அதுவும் இல்ல, அதுவும் இல்ல. சின்ன சின்ன பார்ட் அதுவும் இல்ல, பெரிய பெரிய சப்ஜெக்ட் அதுவும் இல்ல, ஒன்றுமே இல்ல. அப்ப யாரு? அல்லாஹ். அதத்தான் ஆரம்ப காலத்துல உள்ளத்துல கொண்டு வரதுக்கு கொடுத்த பயிற்சி என்ன தெரியுமா? இந்த பாருங்க, உள்ளத்தை இப்படி நீங்க பார்த்து லா, இங்கிருந்து லா இலா இலா லா இலா, இதுதான் எங்களோட தெரப்பி. இதல்ல அது நாங்க இது வந்து இப்படி மாறி இருக்குது. லா லா இலா லா இலா இல்லல்லாஹ், திருப்பி லா இலா இல்லல்லாஹ், லா இலா
உள்ளத்துல பாருங்க, கடை இருக்குது, மனைவிக்கிறா, காசிக்கிறா, டிப்ளமா இருக்குது, அங்க டிகிரி இருக்குது, எம்ஏ இருக்குது, டாக்டரேட் இருக்குது, பெரிய பெரிய போஸ்ட் இருக்குது, அமெரிக்கா இருக்குது, கனடா இருக்குது, ரஷ்யா இருக்குது, இங்க யூகே இருக்குது, போயிட்டு செட்டில்மெண்ட் ஆகணும். நிறைய உள்ளத்துல யோசிச்சு 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 வச்சிருக்கிறாரு. அதால அப்படி நடக்கும், இதால இப்படி நடக்கும், அங்க போனா தான் எங்களுக்கு கிடைக்கும், இங்க போனா தான் கிடைக்கும், இல்லாட்டி சரி வர மாட்டாது. இதெல்லாம் நிறைச்சிருக்குது. ஒன்னுண்டா பார்த்து லா இலா லா இலா லா இலா இல்லல்லா லா இலா இல்லல்லா, இந்த யதார்த்தமான நிலைமை உள்ளத்துல பெண்ணது நிறைஞ்சிருக்குது. எல்லாத்தையுமே வெளியில போட்டதுக்கு பின்னால அல்லாஹ் 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 அல்லாஹ், அன்கான்சியஸ் சப்கான்சியஸ் அங்க 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 முழுமையான முறையில நிறைஞ்சிருக்கிறது. அல்லாஹ் career guidance program இல்ல, future plan இல்ல, how to make our life in future ஒன்றுமே இல்ல. ரப் இருக்கிறான், அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ்வை தவிர யாராலும் எதுவுமே செய்ய முடியாது. நிம்மதியாக சந்தோஷமாக தீர்க்கமாத்தோட எப்பவுமே டென்ஷன் இல்லாம அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, அந்த ஈமான் வந்திருக்கீண்டா, அந்த நம்பிக்கை வந்திருக்கீண்டா, அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா அமைதியா இருப்பாங்க, எந்த பிரச்சனையும் இல்ல, நிம்மதியாக இருப்பாங்க. ஏதாவது தடமாட்டம் உண்டாகுதா, ஏதாவது சஞ்சலம் உண்டாகுதா, எக்ஸாம்ல ஃபெயில் ஆகிட்டேனே, எனக்கு டிகிரி இல்லையே, எனக்கு டிப்ளமா இல்லையே, நான் ஒழுங்கா சம்பாதிக்கலையே, என்னோட காசு இல்லையே, தடமாட்டம் உண்டாகுதா, ஈமான்ல குறை ஏற்பட்டிருக்குது. ஈமான்ல குறை ஏற்பட்டிருக்குது. உங்களோட எப்படி இருக்கணும் ஈமான்? 100% 100%. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, ஆமினு கமா ஆமனன்னாஸ், ஆமினு கமா ஆமனன்னாஸ். அந்த சஹாபாக்கள் எப்படி ஈமான் கொண்டாங்களோ அதே மாதிரி ஈமான் கொள்ளுங்க. வந்து சொன்னாங்க, ஆமன்னா நாங்க ஈமான் கொண்டிருக்கிறோம், நாங்க ஆமன்னா நாங்க ஈமான் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் சொல்றான், நீங்க ஈமான் கொள்ளல, நீங்க சொல்லுங்க அஸ்லம்னா, நாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இஸ்லாத்தை ஈமான்ன்றது சும்மா லேசான விஷயமா பேசினோடனே வந்தோடனே அல்லாஹ் இருக்கிறான்னு சொன்னோடனே ரைட் இப்ப ஈமான் வந்துருச்சு, இதான் ஈமான் இல்ல. இல்ல, நீங்க தான் சொல்லுங்க அஸ்லம்னா, அஸ்லம்னா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஈமான இன்னும் உங்களுக்கு வரல. அப்ப அது என்ன ஈமான்? அது என்ன ஈமான்? ஆமினு கமா ஆமனன்னாஸ். சஹாபாக்களுடைய அந்த ஈமான் எல்லா நிலைமைகளையும் சீராக்கக்கூடிய ஈமான். காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க முன்னுக்கு நிக்கிறாங்க. அங்க இராக்குடைய அந்த முழுக்க சாம்ராஜ்யம் கோட்டையில முழுமையான முறையில் பைக்காட் பண்ணப்பட்டிருக்குது. அதுக்குள்ளால அந்த குறைசி காபிர்கள் மூடப்பட்டிருக்கிறாங்க. சாப்பிடுறதுக்கு வழி இல்ல, குடிக்கிறதுக்கு வழி இல்ல. முஸ்லீம்கள்ட்ட பலம், முஸ்லீம்கள் முன்னுக்கு நிக்கிறாங்க. அங்கிருந்து பேச்சுவார்த்தை நடக்குது, டிஸ்கஸ் நடக்குது. தலைவர்கள் எல்லாம் ஒன்று கூடி காலிதோட பேசி ஒரு ரிலீஸ் எடுப்போம், ஒரு ரிலீஸ் எடுப்போம். சரியான கஷ்டம், சரி வர மாட்டாது. அங்க மசூரா நடக்குது. ஒத்தரை செலக்ட் பண்ணி காலித் ரலியல்லாஹு அன்ஹு பேச அனுப்புறாங்க, பேச அனுப்புறாங்க. எங்களை கொஞ்சம் ரிலீஸ் பண்ணுங்களே, சரியான கஷ்டம் இருக்குது எங்களுக்கு. ஏன் மார்க்கத்தை சொல்லி தீன சொல்லி அவங்க வழிபடல, முற்றையிட்டு இருக்கிறாங்க. இப்ப எங்கட சஹாபாக்கள் இந்த வெளியில நிக்கிறாங்க. காலித் ரலியல்லாஹு அன்ஹு நிக்கிறாங்க. அவர் வந்திருக்கிறாரு பேசுறதுக்கு. காலித் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்தாங்க, கையில ஒரு குப்பி ஒன்று இருக்குது. கேட்டாங்க, இந்த குப்பி என்ன, இது என்ன குப்பி? அவரு அந்த குப்பிய பத்தி இப்ப சொல்றாரு, இது மிக முக்கியமான நஞ்சு, பாய்சன். எங்கட மிருகங்கள் மூளை குழம்பி போனா இந்த நஞ்சை கொடுத்து நாங்க கொண்டு போடுவோம். அவ்வளவு பவர்ஃபுல்லான பாய்சன். ஏன் நீங்க எடுத்துட்டு வந்திருக்கிறீங்க? ஏன் எடுத்துட்டு வந்திருக்கிறேன்டா, என்ன எல்லா தலைவர்மாரும் டிஸ்கஸ் பண்ணி ஸ்பீக்கரா அனுப்பிக்கிறாங்க உங்கள்கிட்ட பேசுறதுக்கு. நான் தான் ஸ்பீக்கர், எங்கட நல்லா பேசுறாள். உங்கள்கிட்ட எனக்கு நீங்க ரிலீஸுக்குரிய அனுமதி தரலண்டா இந்த நஞ்ச நான் குடிச்சு இதே இடத்துல செத்து போவேன் அப்படின்னா. காலித் ரலியல்லாஹு அன்ஹு அந்த நஞ்சு இத கேட்டாங்க, இந்த பொத்துல தாங்களே அப்படின்னு. பாருங்க, நாங்க ஈமான விலங்கல்ல, தீனையும் விலங்கல்ல. குறைஷி காபிர் அவன் 100%
ஹாலித் ரலியல்லாஹு அன்ஹு யார் என்றதை விளங்கி வச்சிருந்தான். கொடுத்தா ஒரு குடிப்பாரு 100%. நம்பிக்கை அவனுக்கு. ஏண்டா இவங்க எல்லாரும் வளர்ந்த பாசர அப்படி இருந்த மனோநிலைமை அப்படி. அந்த அளவுக்கு நம்பிக்கை அவருக்கு. குடிப்பாரு இவரு. இன்னைக்கு நாங்க ஒவ்வொருத்தரும் எங்களை திரும்பி பாருங்க, நாங்க எங்களே திரும்பி பாருங்க. எந்த அளவு தூரத்துக்கு எங்கட ஈமான், எங்கட தக்வா, எங்கட பேணுதல், ஒரு அந்நிய மனிதன் எங்களை பத்தி அவனுடைய இமேஜினேஷன், கற்பனை எப்படின்றத யோசிச்சு பண்ணி பாருங்க. நாங்க முஸ்லீம்கள் யார்? இனியமான அன்பார்ந்த சகோதரர்களே, எல்லாத்திலுமே A to Z பெர்ஃபெக்டான, குவாலிட்டியான, ஒரு பெஸ்டான, பெட்டரான ஒரு பர்சனாலிட்டி தான் இஸ்லாம். முஸ்லீம் சாதாரணமான பர்சனாலிட்டி அல்ல. எங்களோட பர்சனாலிட்டி அப்படிப்பட்ட பர்சனாலிட்டி தான். சஹாபாக்களுடைய பர்சனாலிட்டி அப்படித்தான் இருந்துச்சு. அதனாலதான் பயந்தாங்க. மேன் பவர், வெப்பன் பவர் இருந்துச்சா? பெரிய அளவுல ஒண்ணுமே இருக்கல. ஆனா இருந்த அந்த பவர் என்ன? அந்த ஈமானுடைய அந்த பவர் தான். அல்லாஹ்வோடு இருந்த அந்த நெருக்கக்கூடிய அந்த தொடர்பு தான். உள்ளத்துல மெட்டீரியலே இல்ல, சடவாதமே இல்ல. பேசினா ரப்புடைய வார்த்தை தான். அஹ்லாக், பண்பாடு, நடத்த எல்லாமே முழுமையான முறையில அந்த குவாலிட்டியான பர்சனாலிட்டி. முஸ்லீம்கள் தான் இப்படித்தான், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அப்படியான ஒரு சமூகத்தை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கினது. அதனாலதான் அந்த தூண்ல கொண்டு வந்து கட்டி வச்ச அந்த மனிதர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இந்த சஹாபாக்களுடைய பர்சனாலிட்டி, நடத்த, பண்பாடு, ஒழுக்கம். அல்லாஹு அக்பர். முஸ்லீம் என்றது அதுதான். அது ஈமான்ல இருந்து வெளியாகக்கூடிய பண்பாடு. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலே வாலிபர்கள், பெரியவர்கள், பெண்கள், வாலிப பெண்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் பிரதிபலிக்க வேண்டிய ஒன்று. முஸ்லிம் பஜாருக்கு போனா அங்க பஜார்ல இந்த நேரத்துல மே වෙලාවට ගියොත් එහෙම කඩවල ඔක්කොම වහලා ඇති. දැන් ඒ කට්ටියගේ වඳින වෙලාව. එනිසා දැන් අපිට ගිහිල්ලා වැඩක් නැහැ. මේ කට්ටිය 12:45 වෙනකොට තමයි කඩවල වලට එන්නේ. அவன் சொல்லணும் මුස්ලිම් බਜ਼ਾර් එකට යමු. ඒ තමයි වංචා නැත්තේ, බොරු නැත්තේ, රැවටීමක් නැත්තේ, හරියාකාරයට ව්‍යාපාරය කරන කට්ටිය මුස්ලිම් කට්ටිය තමයි. ஏழுமா சஹாபாக்களை பார்த்து பயந்ததான். என்ன தேவை இருக்கு? இன்னைக்கு ஸ்பெயினுடைய வரலாறு பேசுறோமா இல்லையா? ஸ்பெயின்ல முஸ்லீம்களுடைய ஆட்சி more than 700 years. எப்படி ஆட்சி கிடைச்சது? அடிதடி, வெட்டுகொத்து, பிரச்சனை ஒன்றுமே இல்ல. சஹாபாக்கள் வியாபாரம் செய்யறாங்க பஜார்ல. அதுல பொலிட்டீஷியனும் இல்ல, டாக்டரும் இல்ல, எஜுகேட்டடும் இல்ல, யூனிவர்சிட்டி பாஸ் அவுட் ஆன நாலேஜபிள் ஒன்றும் இல்ல. வியாபாரம் செஞ்சாங்க. அப்படி ஆட்கள் எல்லாம் ஈடுபட்டு போறாங்க. அங்க எதுக்கு? நல்ல சாமன், பொய் இல்ல, ஏமாத்தம் இல்ல, மோசடி இல்ல, களவு இல்ல, வட்டி இல்ல, சூப்பர் பிஹேவியர், பேச்சுவார்த்தை, அஹ்லாக், பண்பாடு, நடத்த இழுபட்டு போறாங்க. பார்த்தா யாரு அங்குள்ள முக்கியமான இடங்கள்ல இருக்கிற வியாபாரிக்கெல்லாம் பெரும் பிரச்சனையா இருந்துச்சு. எல்லாம் இழுபட்டு போறாங்களே. இவங்க போயிட்டு பார்த்தாங்க, யாரு பேசுறாங்க, கூப்பிடு, நீங்க யாரு? நாங்க மதீனால இருந்து வந்திருக்கிறோம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுடைய நபி, நாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்க, எங்களோட ரப்பு அல்லாஹ். உங்களோட பிசினஸ் உடைய முறையை பார்க்கறதுல ஆச்சரியமா இருக்குது. அக்கார்டிங் டு அவர் ஷரியா, எங்களோட ஷரியத் இப்படிதான் எங்களுக்கு சொல்லுது. பிசினஸ் சொல்லி 100% தான். ஏமாத்தம் இல்ல, பொய் இல்ல, களவு இல்ல. இந்த எங்களுடைய வியாபாரங்கள்ல என்னென்ன கூட்டல போட்டு கொண்டிருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு வாலிபர்கள் நிறைய பேர் மாற்றி பட்டிக்கிறோமா இல்லையா? நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பேர்ல, கிரிப்டோ கரன்சி பேர்ல
இன்டர்நெட்ல உட்கார்ந்து கொண்டு ஹலால் ஹராம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்ன பேங்க் பேலன்ஸ் கூட்டி கொண்டு போனா சரி, அதுல எனக்கு அதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறதுக்கு இப்ப டைம் இல்ல, ஏன்னா அவ்வளவு தூரத்துக்கு பிஸியா இருக்குது. இப்ப ஜாமாக்கத்துல உட்கார்ந்து கொண்டு ஹலாலா ஹராமா எங்கிருந்து வாரது, யார்கிட்ட இந்த பிசினஸ் எல்லாம் நான் ஷேர் பண்றேனே, நான் வந்து இன்வெஸ்ட் பண்றேனே, அதெல்லாம் தேவையில்ல. யார மாதிரி நீங்க ஒரு வித்தியாசம் இல்லையே முஸ்லிமுக்கும் நான் முஸ்லிமுக்கும். இந்த மென்டாலிட்டி வாலிபருடைய உள்ளங்கள்ல இன்றைக்கு சாதாரணமா பெரியவங்க பொய் சொல்றதா, ஏமாற்றம் சொல்றதா, ஏமாற்றம் செய்யறதா, களவு செய்யறதா, அதெல்லாம் அப்படித்தான், அதெல்லாம் செய்ய இயலாது. அதற்கு அவர் மிம்பர்ல சொல்லுவாரு, பஜாருக்கு வந்து பார்க்கணும், பஜார்ல தான் எங்க சிஸ்டம் இருக்குது, பஜாருக்கு வந்தா விளக்கும் அவருக்கு, அதெல்லாம் குறை சொல்லி கொண்டு அதெல்லாம் சவுதியில தான் சரி வரும், எங்க நாட்டுக்கெல்லாம் சரி வர மாட்டாது. வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய நாள், அதானுடைய நேரம், அதுக்கு பின்னால வியாபாரம் செய்யறத தடை செய்யப்பட்டிருக்கிறது, மார்க்கத்துல தடை செய்யப்பட்டிருக்கிறது. இவர் என்ன நினைக்கிறாரு, ஜும்மாவுடைய நேரம் தொழுகை 1 மணிக்கு அதுவரையில வியாபாரம் செய்யலும், வாங்குறதும் கூடாது, விற்கிறதும் கூடாது. அதானுக்கு பின்னால ஜும்மாவுடைய நாள்ல ஜும்மா தொட்டு வரும் வரையில சரி வராது. அது இருக்கட்டும், கடையில கடை இருக்கட்டும், வைஃபை கொண்டு வந்து வைப்போம், பெண்களை கொண்டு வந்து வைப்போம், அப்படி ஒரு கிரிமினலான மூளையை பாவிச்சு அந்த நேரத்தில் பிசினஸ், அந்த நேரத்தில் அதுல அதிகமா பிசினஸ் நடக்குது. இதுதான் சோதனை, இதுதான் சோதனை. அல்லா மீது ஆணையா சொல்றேன், அல்லா மீது ஆணையா. யூனிவர்சிட்டியில ப்ரொஃபசர் சொல்றாரு, யூனிவர்சிட்டியில அந்நிய மனிதன் ப்ரொஃபசர் சொல்றாரு, मुस्लिम कट्टे गलगा हांडे बा, मुस्लिम कट्टे के केवल वाले गलगा हांडे बा, मुस्लिम कट्टे विरोधत्व बलंडे बा, ये कट्टे हरिम होता कट्टे होंडम होता कट्टे तरुण अपे लमाइंट नमकियने में ओवदन அவன் சொல்றான், ஒரு யூனிவர்சிட்டி ப்ரொஃபசர் சொல்றான், ஏன் தெரியுமா, ஒரு கட்டிய சிக்குராத தின தொலஹாட்ட எண்டோ பேட்டா ஆகிட்டு लक्ष गणन नहीं, कोटि गणन नहीं, बिलियन ट्रिलियन गणन व्यापार स्थानवल सिकुराद दिन हरियट दोलाट ಎಂಡ ಬಜಾರ್ ರೆಗಟ ನಮ್ಮ ಕಡೆಯಕ್ ಮವಾಲ ಮಮ ಉಗನ್ನನ್ನೆ ಬಯೋ ಸೈನ್ಸ್ ಗೆ ಕೆಮಿಸ್ಟ್ರಿ ಮಮ ಉಗನ್ನನ್ನೆ ಮೇ ಪಾಡಮೆ ಇದಗನಿನ್ನ ಅಪೇ ಮುಸ್ಲಿಂ ಕೊಲುವಟಿಗೆ ಎದಾಟ ದೊಲಾವೆನೆ ಕೊಟ್ರೆ ಮಟಕಿ ಎನ್ನೆತ್ನ ಮೂಟ ಉಗನ್ನನ ದೇವಲ್ ಇತ್ತ ಅತ್ಯವಶ್ಯ ದೇವಲ್ ನಮ್ಮ ಅವು ಹಂಡಕ್ ಕಮತಿನ ನೆಗಿಡೇನೋ ಕೊಹದೆ ಅನ್ನೆ පල්ලියටයනවා සිකුරාද දිනේ අපිට කිසිම හේතුවක් නිසාවත් අපි මේක අපි අතරින්න අපිට වඳින්න ඕනේ කියලා යන කට්ටිය මුස්ලිම් කට්ටිය ආගමට ලැබියාවක් තියෙන කට්ටිය ආගමත් එක්ක ඉන්න කට්ටිය කවදාවත් ඒ කට්ටිය කිසිම කෙනෙකුට විරිහෙර කරන කට්ටිය නෙවෙයි. எப்படி இது யாரு கொடுக்குற ஒரு அந்நிய மனிதன் கொடுக்குறான் இந்த மெசேஜ். யார பத்தி எங்களை பத்தி என்ன பஜார்ல தொழுகைக்காக மூடின கடலை பார்த்து. ஆனா இன்றைக்கு என்னோட முஸ்லிம் வாங்க சொல்லி அதெல்லாம் பிரச்சனை இல்ல, போட்டு தொழுகை எத்தனை மணிக்கப்பா 1 மணிக்கு தானே 12:45 ஒதுவெல்லாம் எடுத்து ரெடியா முடிப்போம். 12:55 போனா உட்டாஜி 9 ரக்காத் 2 ரக்காத் சலாம் கொடுக்குற அடுத்த மறுவா கடையில யோசி பாருங்க எந்த மாதிரியான நிலைமை. ஹராமே வியாபாரம், அதுல சம்பாதிக்கிறது ஹராமே, அதை பத்தி ஒரு யோசனை இருக்குதா? வியாபாரம் கிதாபால பரப்பிக்கிறாங்க, உலமாக்கள் உட்கார்ந்து கேளுங்க. கமர்ஷியல் டிரான்சாக்சன் வியாபாரத்துடைய முறைகள்ல நுட்பமாக ஏன் சொல்லப்பட்டிருக்குது? ஒரு பொருள் அதுக்கு நீங்க ஒரு விலையை நிர்ணயிக்கிறீங்க, நிர்ணயிச்சதுக்கு பின்னால ஒருத்தருக்கு இல்லாத பொருளை நீங்க வாங்குறீங்க, வாங்கின பொருளை இன்னொருத்தருக்கு நீங்க திருப்பி கொடுக்கறீங்க, அதே இடத்துல கைமாத்துறீங்க. அந்த நேரத்துல அந்த பொருளுடைய பொறுமதி குறையக்கூடாது. நீங்க வாங்கின அதே கணக்கு அதே தான் நீங்க ஒரு கொடுக்கணும். தௌலியான்ற பாடத்தை கொண்டு வந்து அணுவாக அதனுடைய அந்த பொறுமதி என்ன, அதனுடைய வேல்யூ என்ன, அந்த வேல்யூல எப்படி மாற்றங்கள் உண்டாகிறா, அதுல வந்து பார்ட்னர்ஷிப்ல இருந்தா மாற்றங்கள் எப்படி உருவாகும். நுணுக்கமாக எங்களுடைய கிதாபுகள்ல எங்களுக்கு எவ்வளவு தெளிவா சொல்லப்பட்டிருக்குது. அங்க பிழை விட்டா வாழ்க்கை பிழையாகும். ஹலால் ஹராம் பேணல்லையா உங்களோட வாழ்க்கை சீரழியும். ஹலாலுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, பக்குவமாக இருங்க, பேணுதலாக இருங்க. இந்த பஜார் தானே முஸ்லீம்களோட பஜார். அன்றைக்கு ஸ்பெயின்ல அந்த பஜாரத்தான் பார்த்தாங்க, கேட்டாங்க நீங்க யாரு, இதுதான் எங்களோட வாழ்க்கை. அதுக்குதான் சொன்னாங்க வியாபாரம் என்றது காசி வாரது இன்கம் தானே, எங்களை வந்தாலும் சரி
பேலன்ஸ் கூடினா சரி, இல்ல இல்ல 100% பக்குவமா 100% பேணுதலாக நாங்க இதில் இருப்போம் அப்படின்னு காசில பேணுதலாக இருக்கிற நீங்க தான் எங்களை ஆட்சி செய்யறதுக்கு தகுதியானவங்க. ஸ்பெயினுடைய மக்கள் தலைவர்கள் இவங்களை பார்த்து முடிவு செய்யறாங்க. ஒரு பொலிட்டீஷியன் பொலிட்டிக்கலா பேசல, அங்க வந்து நாலேஜ பேசல, இஸ்லாமிக் பொலிட்டிக்கல் பேசவும் இல்ல, லைஃப் ஸ்டைல் அங்க காட்டப்படுது. அப்படியே ஆட்சியை தூக்கி கொடுத்தாங்க. நீங்க ஆட்சி செய்யுங்க. எத்தனை வருடங்கள்? 700 வருடங்களுக்கு மேலாக முஸ்லிம்களோட ஆட்சி நடக்குது. கண்ணியமான அன்பான சோழ அந்த ஈமான் அந்த 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 பிரகாசம் தான் முஸ்லீம்கள். அதைத்தான் அந்த அந்த வந்த தலைவன் வந்து அவங்களை பார்த்து தரையலாது தரையலாது என குடிச்சிடுவாரு இவரு, நீங்க குடிச்சு மௌத்தா போனா எங்களுக்கு யாரு தீர்ப்பு தாரது? அப்படித்தான் அவன் நினைச்சு வான வான வானம் தான் தாங்களே. அவன் தெரியுமா சொன்ன அதுக்கு போற சரி ஓகே நானும் குடிக்கல, நீங்க எனக்கு என்ன சொல்றீங்களோ அதை கேட்டு நான் திரும்பி போறேன் அப்படின்னு சொல்ல, இல்ல நீங்க தாங்க கை கெடுத்தான். காலத்தில் கை கெடுத்தாங்க. பிஸ்மில்லாஹில்லதி லா யதுர்ரு மஅஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமா வஹுவஸ் ஸமீஉல் அஸீம். கண்ணியமான அன்பான சகோதரர்களே, கவலையோட சொல்றேன் நான், வாலிபர்கள் இந்த துவா வைக்கிறாங்க, துவா தொழிலுக்கு பின்னால போட்டிக்கிற துவாக்கள், இதெல்லாம் வாழ்க்கையில பீஸ்ஃபுல் மைண்ட், நிம்மதி, சந்தோஷம். ஒவ்வொரு துவாவும் என்னோட வாழ்க்கையில ஈடேற்றது. பிஸ்மில்லாஹில்லதி லா யதுர்ரு மஅஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமா வஹுவஸ் ஸமீஉல் அஸீம். அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு நான் ஆரம்பிச்சு சொல்லக்கூடியது, அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு ஒன்றை சேர்த்து சொல்லும் பொழுது அதனால வானத்தில் இருந்தோ பூமியில் இருந்தோ எந்த தீங்கொண்டும் ஏற்பட மாட்டாது. அல்லாஹ் அதை கேட்டுக்கொண்டிருக்கிறான், மிக தெளிவாக கேட்டுக்கொண்டிருக்கிறான். இந்த துவாவை ஓதிட்டு அந்த நஞ்சு போத்தலை குடிச்சிட்டு அப்படியே வைக்கிறாங்க. அவன் பார்த்து கொண்டிருக்கிறான், நல்லா நினைக்கிறாரு, ஒரு பிரச்சனை இல்ல, உங்களோட கையை நீட்டுங்க, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன். கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த ஈமானியத்துவ உணர்வு எங்களுக்கு வாழ்க்கையில அல்லாஹ் வச்சிருக்கிற நிம்மதி, எங்களோட வாழ்க்கையில சந்தோஷம். நாங்க யாரும் தடமாறுற ஆட்கள் அல்ல, எவன் போயிட்டு கை நீற்ற ஆட்கள் அல்ல, எவனுக்கும் தரக்கூடிய ஆட்கள் அல்ல, படைச்ச ரப்புக்கு தரக்கூடிய ஆட்கள். எங்களோட உள்ளத்துல அல்லாஹ் மட்டும்தான், அல்லாஹ் மட்டும்தான். எப்பயுமே அல்லாஹ் இருக்கிறான், என்னோடு இருக்கிறான், என்ற ரப்பு அவன், அவன் தான் பரிபாலிக்கிறான், அவன் தான் அனைத்தையும் தரக்கூடியவன், என்ற எல்லா தேவைகளையும் அவன் தான் நிறைவேற்றான். அதுக்குரிய வழிதான் எங்களோட அந்த உள்ளம் ரப்போட தொடர்பாகும் பொழுது அந்த ஈமான் கூட 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 என்ன தெரியுமா நடக்கும்? தேடுவோம் நாங்க அல்லாஹ்வுடைய கட்டளையை நான் எடுத்து நடக்கணுமே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட வாழ்க்கை தானே எனக்கு வெற்றி. வஇன் துதீஉ தஹ்தது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை பத்தி, அதை பின்பற்றினா உங்களுக்கு நேர்வழி கிடைக்கும் என்று சொல்லி, உங்களோட ஹபீபுடைய வாழ்க்கையில உங்களுக்கு நிம்மதி இருக்குது என்று சொல்லி அல்லாஹ் சொல்லிருக்கிறானே. இப்ப அந்த ஈமான் அதை தேட ஆரம்பிக்கும், அதை பார்க்க ஆரம்பிக்கும். சஹாபாக்கள் கொடுக்கப்பட்டது இதுதான். இன்றைக்கு பேச்சுக்கள் எல்லாமே இருக்குது, கட்டுரைகள் இருக்குது, பேப்பர்கள் இருக்குது, எல்லாத்திலையும் வந்திருக்குது. ஆனா எங்களோட உள்ளத்துல இல்லாம போனதனுடைய விளைவு உள்ளத்துல சப்கான்சியஸ் அன்கான்சியஸ் எல்லாம் என்ன தெரியுமா இருக்குது? படிக்கணும், ஓ லெவல்ல பாஸ் ஆகணும். இது பாருங்க, நேற்று முதநாத்து அந்த ஸ்காலர்ஷிப்ல படுற பாடு, முதலாவது பேப்பரை வந்து கஷ்டமா எடுத்து அதை இப்ப மெசேஜ ஜனாதிபதி வரையில கொண்டு போறதுக்கு செயின் எல்லாம் உருவாக்கி பற்றாங்க பாடியே. புள்ள ஃபெயிலான அவன் ஃபியூச்சர் என்ன ஆகும்? வாழ்க்கை போயிட்டு இருக்கு. உம்மமார்த உங்க வீடுல பாருங்க, உம்மமார் பண்ற பாட, தொழுகையும் இல்ல, புராணம் இல்ல, திக்ரும் இல்ல, புள்ள ஸ்ட்ரெஸ் ஆகி, புள்ள டென்ஷன்ல. அவன் சொல்றான் பலவனி பேப்பர் ஹரியட்ட லிவனே ஹரிமா அமாரி உம்மா கடிதம் எழுதுற ஜனாதிபதிக்கு மகே முத்த ஹெமதாம மகே ஹெம பேப்பர் ஏකම 185යි 190යි ලකුණු ගත්තේ මම නම් හිතාගෙන හිටියේ 180ක් කරිමගේ ළමයා ගණී කියලා. නමුත් මම පළවෙනි පේපරේ ගත්ත අපේ කතිකාචාර්යවරයතුමා මෙයා ගන්නතුව ගත්තත් දන්නේ පාරම පඩ්ඩ පාඩ මුස්ලිම්கள் பற்ற பாட பாருங்க. ஏன் என் புள்ள ஃபெயிலானா
அடுத்தது இந்த புள்ளட வாழ்க்கை பேசிடும். ஓலவல் ஏலவல் பற்ற பாட பாருங்க, உள்ளத்துல அதுல நம்பிக்கை. அல்லாஹ் பத்தி பேசுறாங்க, ஆனா உள்ளத்துல நிரச்சி வச்சிக்கிறது